சத்தியமாக திவ்யாவோட இந்த சிரிப்பு பார்த்து நான் பயந்துட்டேன் மக்களே. ஸோ இந்த 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, பார்வதி வந்து சொல்லிட்டுருக்காங்க, பார்வதி கார் டாஸ்கில் எப்படி உட்காந்துட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஏம்மா இவங்களுக்கு எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்குது பாருங்களேன். இப்போ இவங்க 2 பேரும் எப்படி இருக்குன்னா செம்ம ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வயிற்றுச்சல் படுறதுக்கு அங்கே யாருமே கிடையாது. இந்த 2 மூதேவிங்களும் பார்வை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கு. வெக்கமாக இல்லை இதுங்களுக்கு. அந்த பொண்ணே வந்து ரெட் கார்டு வாங்கி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் இவங்க வேற பார்வை வச்சு அவள் என்னெல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு அவளை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பாரு எப்படி பேசுவாங்களோ அதை இமிட்டேட் பண்ணி இந்த அரோரா விஷயம் வேற சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திவ்யா வேற மடியில் உட்காந்து நீ இப்படி தானே இந்த பாரு வந்து கார் டாஸ்கில் உட்காந்தான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. யார்கிட்ட காமிக்கிறீங்க திவ்யா மேடம்? அரோராலாம் வந்து எல்லாரும் மடியில் உட்காந்து இருந்தவ. அவகிட்டே வந்து மடியில் உட்காந்ததை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண அவள் ஒத்துப்பாளா? அவள் என்ன சொல்கிறா, உட்காந்தது பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து சொல்கிறாங்க. அப்போ இதுங்க பாரு இருக்கும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான மூஞ்சி இல்லைனா சிரிச்சு மூஞ்சி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஏன்னா அவளை பார்த்தாலே வந்து இதுங்களுக்கு வந்து ஆகாது போல். பாரு இருந்த டைமில் இதுங்க 2 பயத்திலேயே சுற்றிட்டு இருந்தது. இப்போ தான் எனக்கு தெரியுது, ஓ எதனால் இவ்வளோ சிரிக்கிறாங்க, என்ன ஆச்சு இதுங்களுக்கு, பைத்தியங்க இதையும் பிடிச்சிடுச்சா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது பாரு மேலே இருக்கிற பயத்தில் வந்து 2 சைலண்டாக சுற்றிட்டு இருந்ததுன்னு. இப்போ என்னடானா கேட்குறதுக்கு தான் ஆள் இல்லையே, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணலான்னு அந்த மோடில் இருக்காங்க. எனக்கு இப்போ ஒரு விஷயம் தோணுது மக்களே, பாரு வந்து இப்போ வீட்டில் வர வைக்கணும், அப்போ தான் வந்து செம்மையாக இருக்கும். இந்த சிரிப்பு இருக்குல்ல, இந்த கேவலமான ராட்சசி சிரிப்பு, இதெல்லாம் வந்து மறைஞ்சு போயிடும் பாருலாம் வந்தா. அப்போ பாரு ஒருத்தி தான் வந்து இந்த ஷோலே வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா அவள் இருக்கும்போது இதுங்கெல்லாம் இப்படி ஆடுமா? ஆத்தா இந்த சிரிப்பை பார்த்தா எல்லாருமே வந்து பயந்துருவாங்க, அந்த மாதிரி இருக்கு. திவ்யா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் கோவிச்சுக்கோங்க, சண்டை போடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, 1 hour கூட பேசுங்க, தயவு செஞ்சு சிரிக்காதீங்க திவ்யா. ஏன்னா உங்கள் சிரிப்பு பார்த்தாலே வந்து பயமாக இருக்குது. ஏன்னா நைட்டில் இந்த மோகினி பிசாஸ்லாம் வந்து சிரிக்கும்ல, அந்த மாதிரி தான் வந்து தோணுது. எனிவே பாரு வந்து ஓனக்கழுவின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஓனக்கழுவி வந்து பாருக்கு தான் செட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுங்கெல்லாம் பொண்ணுங்களா இல்லை பேயான்னு தெரியல மக்களே.